The first step for your business to adapt change in பார்த்தீங்கன்னா as a தொழில் முனைவோர் நம்பர் 1 சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ண உடனே நிறைய பேர் வந்து டூல்ஸ் விற்கிறாங்க. நம்ம எல்லாமே பார்த்தா நல்லா இருக்கு, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இதை நம்ம கம்பெனி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயோட டேபிள்லையும் பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி அவங்க டேபிள் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு தொழில் முனைவோர் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் இன்டர்நெட்டில் எல்லாரும் விற்கிறதுனாலையோ ஜஸ்ட் பிகாஸ் டெக்னாலஜி எவால்வ் ஆகிறதுனாலையோ நாம் அதை வாங்கணும் அவசியம் கிடையாது. சிறு குறு தொழில் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் என்னை மீட் பண்ணும்போது சந்திக்கும்போது தொழில் முனைவில் கேட்குற கேள்வி என்னென்னா, சிறு குறு தொழில் முனைவோர்கள் ஆண்டர்ப்ரனர்ஸ் அடாப்ட் பண்ண வேண்டிய டூல்ஸ், ஸ்கீம்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாதிரி டூல்ஸ்லாம் சார் என் கம்பெனியை நான் யூஸ் பண்ணணும்? டூல்ஸ்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர், ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், ஒரு CRM சாஃப்ட்வேர், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது இல்லையா? இதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ண உடனே நிறைய பேர் வந்து டூல்ஸ் விற்கிறாங்க. நம்ம எல்லாமே பார்த்தா நல்லா இருக்கு, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இதை நம்ம கம்பெனி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷ்டமப்பா, இது கஷ்டமப்பா. இந்த கேட்ஜெட் மேலே மோகம் கொண்டவர்களும் சோஷியல் மீடியா மேலே நிறைய மோகம் கொண்டவர்களும் என்னென்னா, நம்ம வந்து ஆன்லைனில் போய்ட்டு பே பண்ணிவிட்டு அதை நம்ம வாங்க ஆரம்பிப்போம். முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, உள்ளே போகிறோம், ஃப்ரீ ட்ரையல்னு வாங்க, நம்ம ஃப்ரீ ட்ரையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அது வந்து உடனே பேமெண்ட்டை வந்து கிரெடிட் கார்டு கொண்டு போகும், பேமெண்ட்டை கொடுக்க சொல்லுவோம், நம்ம பேமெண்ட்டை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் கிரெடிட் கார்டு வந்து செட் ஆகிடும் அந்த அப்ளிகேஷனில். மாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டுருக்கும். இதுதானே நிறைய கம்பெனிக்கு சந்திக்கிற, நிறைய ஓனர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் சந்திக்கிற விஷயம். நான் அதை பற்றிலாம் இப்போ பேசவே போகிறதில்ல. நான் டூல்ஸை 3 விதமாக பிரிக்கிறேன். இதை நான் டூல்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆனதுக்காக நான் டூல்னு சொல்கிறேன். 3 தரமான விஷயங்களை தொழில் முனைவோர்கள் பிஸ்னஸில் கண்டிப்பாக டூல் அப்ரோச்சில் கொண்டு போகணுன்றது என்னுடைய அட்வைஸ். நம்பர் 1 பீப்புள், நம்பர் 2 ப்ராசஸ், நம்பர் 3 டெக்னாலஜி. பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி, இது 3 தாங்க டூல். நீங்கள் வந்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் டூல் வாங்கினாலும், ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் வாங்கினாலும், அதை யார் பயன்படுத்த போகிறாங்க? மனிதர்கள். அந்த மனிதர்கள் அந்த டூலை ஒழுங்காக புரிஞ்சு இந்த உங்களுடைய பிஸ்னஸோட விஷன், உங்கள் ட்ரீம், உங்களோட ஆசை, அதுக்கு அந்த டூலை சரியாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும்ல. அதனால் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யுவர் பிஸ்னஸ் டு அடாப்ட் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா as a தொழில் முனைவோர் நம்பர் 1 மிஸ்டர் ரைட், டேக்கிங் மிஸ்டர் ரைட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கனைசேஷனில் எனக்கு ஒரு MSME டேன்னு ஒன்று வந்தது. அந்த MSME டேயில் வந்து எனக்கு சோஷியல் மீடியா கிரியேட்டிவ் வேணும்னு கேட்டேன். அந்த கிரியேட்டிவை அந்த ஆர்கனைசேஷனில் செய்து கொடுத்தாங்க. அந்த சிறப்பான நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில் அந்த சோஷியல் மீடியா கிரியேட்டிவை யார் செய்து கொடுத்தான்னு கேட்கும்போது, அங்கே ஜாயின் பண்ண ஒரு 3-4 மாதங்கள் ஆன அந்த ஒரு புது ஊழியர் வந்து அதை செய்து கொடுத்தாருன்னு அவருடைய ஹெட்டு சொன்னார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெட்டு சொன்னார். நான் அந்த ஊழியர் கூட கை கொடுத்து விஷ் பண்ணேன். ஏன்னா அவர் செய்த விதம் வந்து ஒரு 10 வருடம் அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதர் செய்கிற வேலையை அந்த 4 மாதத்தில் அந்த மனிதர் பண்ணியிருக்கார், அந்த யங்ஸ்டர் பண்ணியிருக்கார். அது பெரிய விஷயம் இல்லையா? நான் மனதால் வாழ்த்தியும் சொன்னேன். அப்போது அந்த கம்பெனி வந்து ஒரு மிஸ்டர் ரைட்டை எடுத்திருக்காங்க உள்ளன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள், உங்கள் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், R&D, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பிராண்டிங், எவ்வளோ விஷயம், HR, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அத்தனை துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரியான ஆட்களை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டீங்க சொன்னாலும், சரியான ஆள்னா எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? எல்லாம் நல்லவங்க தானே சார், எல்லாரும் வராங்க, வேலை கேட்குறாங்க, கொடுக்குறோம். இல்லை, உங்கள் பிஸ்னஸுக்கு அவருடைய திறமை மேட்ச் ஆச்சான்னு பார்க்கணும். பல சமயத்தில் ஆள் கரெக்டாக இருப்பார், ஆனால் அவர் ஒர்க் பண்ணுற இடம் தப்பாக இருக்கும். சில சமயங்களில் கம்பெனி கரெக்டாக தான் இருக்கும், எடுக்கிற ஆள் வந்து அந்த ரோலுக்கு ஃபிட் ஆக மாட்டார். அதனால தான் ஜாயின் பண்ண உடனே 6 மாதத்துலேயே சில பேர் விட்டு போயிடுறாங்க. 6 மாதத்துக்குள்ளே MD டிசைட் பண்ணார், இந்த தம்பியை நமக்கு வேண்டாம்பா, இந்த எம்ப்ளாயி நமக்கு சரியில்லைன்னு சொல்கிறார். ஏன் இந்த மாதிரி ஒரு மனப்போக்கு வருதுன்னு சொன்னால், எடுக்கும் போதே தெளிவான பார்வை 2 பக்கமும் இல்லை. நான் இந்த கம்பெனியில் வேலை செய்ய போகிறேன், இந்த ரோலில் தான் செய்ய போகிறேன், எனக்கு இதுதான் KRA, கீ ரிசல்ட் ஏரியான்னு சொல்லுவோம், இந்த ரிசல்ட்டை தான் அவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் இந்த சம்பளம் கொடுக்குறீங்க, இன்சென்டிவ் கொடுக்குறீங்கன்ற பார்வை இருக்கு இல்லையா? அந்த டேக்கிங் மிஸ்டர் ரைட், கெட்டிங் மிஸ்டர் ரைட், அந்த மிஸ்டர் ரைட் அட் தி மிஸ்டர் ரைட் பொசிஷன், இதை நீங்கள் டிஃபைன் பண்ணால் முதல் ப்ராப்ளம் இஸ் ரிசால்வ். நீங்கள் மிஸ்டர் ரைட் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா மிஸ்டர் ரைட் 2ல்
அவரே கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லுவார். தொழில் முனைவோர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது பெஸ்ட்டு சாஃப்ட்வேர், எது பெஸ்ட்டு டெக்னாலஜி யோசிச்சு பாருங்களேன். ஒரு தொழில் முனைவோர் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா லீகலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சேல்ஸ் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ராங். அப்போ உங்களுக்கு தேவை வந்து உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்ட்ராங்காக உள்ள லீகல் பர்சனோ ஆர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பர்சனோ கஸ்டமர் சர்வீஸ் பர்சனோ அந்தந்த இடத்துல அந்த நிபுணத்துவம் வாய்ந்த தகுதி வாய்ந்த மனிதர்களை போடுவது தான் உங்களுடைய வேலையை தவிர நீங்களே எல்லாத்தையும் செய்ய வேண்டிய வேலை கிடையாது, தேட வேண்டிய வேலையும் கிடையாது. அதனால் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டயத்தை எப்படி சேவ் பண்ணலான்னா கரெக்டான ஆள் எடுத்து கரெக்டான வேலையில் உட்கார வைக்கிறது தான் ஃபஸ்ட் வேலை. ஸோ பீப்புள் இஸ் அ ஃபஸ்ட் டூலாக நான் பார்க்குறேன். இந்த டூல் சொல்லக்கூடாது, மனிதர்களை ஒரு அப்ரோச்சுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது, ஆள் எடுத்தாச்சு, அந்தந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ வாரம் மீட்டிங்கை வச்சு சொல்ல போகிறோம். அப்பா நம்ம கம்பெனி இந்த டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கு, இந்த கஸ்டமர்ஸ்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நீங்கள் இந்த ரோலில் இருக்கீங்க. இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி சிறப்பான விஷயங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணலாம், உள்ளே கொண்டு வரலாம், எனக்கு நீங்கள் பிச் பண்ணுங்கள். அப்போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்ஸ் எல்லாரும் வாரம் மாதம் உங்கள் ஓனர்கிட்ட உட்காந்து ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. சார் நம்மக்கிட்ட இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ரிப்போர்ட்டாக கேட்குறீங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கேட்குறாங்க, இது சப்போர்ட் பண்ணலை, இதுக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம், நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு 3 ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணி ஒன்று எக்ஸிஸ்டிங் கொடுத்த ஆளுங்கிட்டே போயிட்டு சாஃப்ட்வேர் சப்ளையர்கிட்டே போயிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் வேணும்னு கேட்க தெரியணும். அது மிஸ்டர் ரைட் ஆள் மட்டும் தான் கேட்க முடியும். அப்போ அந்த மிஸ்டர் ரைட் அங்கே போட்டாச்சுனாலே மிஸ்டர் ரைட் டூல் ஆட்டோமேட்டிக்காக அவரே பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ பீப்புள் செட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கும் SOP அண்ட் R&R டிஃபைன் பண்ணியிருக்கணும். நான் திரும்ப பல வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கேன், நீங்களே கேட்டிருக்கலாம், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இதை செய்தால் மட்டும்தான் வளர்ச்சி. செய்கிறவங்க ஜெயிக்கிறாங்க, செய்யாதவங்க நடக்கலையேன்னு ப்ராப்ளம் மட்டும் புலம்பிட்டு இருக்கும். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு எம்ப்ளாயோட டேபிள்லேயும் பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி அவங்க டேபிள் இருக்கான்னு கொஞ்சம் போய் பாருங்கள். அவங்க மொபைல்லையாவது வச்சுருக்கணும். வாட் இஸ் யுவர் R&R அப்படின்னு உங்கள் எம்ப்ளாய்கிட்ட டக்குன்னு ரேண்டமாக போய் கேள்வி கேளுங்க. அவருக்கு மனசில் இருக்கணும் அவசியம் இல்லை. டக்குன்னு மொபைல் எடுத்து காமிச்சிட்டு சார் இதான் சார் R&R அப்படின்னு காமிச்சாருன்னா உங்கள் கம்பெனி ப்ராசஸை ஃபாலோ பண்ணுன்னு அர்த்தம். அவருக்கு R&R என்னன்னு தெரியலன்னு சொன்னால் உங்கள் கம்பெனி இன்னும் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுன்னு அர்த்தம். ப்ராசஸ் எந்த கம்பெனி ஃபாலோ பண்ணலையோ அவுட்புட்டு பெட்டராக வராது, கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஸோ பீப்புள் சொல்லிட்டேன், பீப்புள்லேருந்து ப்ராசஸ் சொல்லிட்டேன். ரெண்டாவது, மூணாவது டெக்னாலஜி. இது ப்ராசஸ் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணணும். என்ன மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன டெக்னாலஜி தேவை. ஜஸ்ட் பிகாஸ் இன்டர்நெட்டில் எல்லாரும் விற்கிறதுனாலையோ, ஜஸ்ட் பிகாஸ் டெக்னாலஜி எவால்வ் ஆகுதுனாலையோ நாம் அதை வாங்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லே போகிறோம் என் வியாபாரத்துக்குன்னா எனக்கு அது போகிறோம் சார், நான் எதுக்கு நிறைய லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து பெரிய சாஃப்ட்வேர் வாங்கணும். எந்த சாஃப்ட்வேர் இன்னும் நம்ம எக்ஸலே ஒழுங்காக பயன்படுத்தலைன்னு சொல்லுவாங்க. எக்ஸல் எக்ஸ்பர்ட்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸலே நீங்கள் ஒன்றும் புதுசாக பயன்படுத்தலை, அதுக்குள்ளே நீங்கள் அடுத்தடுத்த கடத்துக்கு போயிட்டீங்க. ஸோ ஜஸ்ட் பை ஃபேண்டசியாக ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க, டெமோ நல்லா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு அதுவும் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்துட்டு நிறைய கம்பெனி வந்து சப்ஸ்கிரிப்ஷனே பண்ண மாட்டாங்க, வாங்கிடுவாங்க, அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, 6 மாதம் கழிச்சு அது வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? அப்போ இந்த 6 மாதம் நீங்கள் வேஸ்ட் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. எப்பவுமே சொல்லுவாங்க, தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் வேர்டு இருக்குங்க, ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எதை பயன்படுத்தினாலும் அதை ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்டில் அதை நம்ம பயன்படுத்தியிருக்கோமான்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே நம்ம எடுத்து பாருங்கள். நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் கடையில் போய், நம்ம வாங்கின பொருள்லாம் வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணிட்டோமா? 80-90% யூட்டிலைஸ் பண்ணாலே பெரிய சாதனைன்னு பேர். நிறைய பேர் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் அல்மேராவை திறந்து பாருங்களேன், உங்களுடைய ட்ராயரை திறந்து பாருங்களேன், எவ்வளோ விஷயம் குட்டியாக வாங்கி உள்ளே போட்டு வச்சுருப்போம். அதை மேபி ஒரு 10% தான் யூஸ் பண்ணியிருப்போம், 90% பயன்படுத்திருக்கவே மாட்டோம். இந்த மாதிரி நிறுவனங்கள்லேயும் நிறைய விஷயங்களை நம்ம டூல்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பயன்படுத்தாமல் இருக்கும். ஸோ பீப்புளை கரெக்டான ஆள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த பீப்புள் வந்து ப்ராசஸை டிஃபைன் பண்ணுவார். அந்த ப்ராசஸ்க்கு தேவையான டூலை ஆப்டிமைஸ்டு அப்ரோச்சில் டெக்னாலஜியை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணும்போது, டெக்னாலஜி நீங்கள் வாங்கும் பொழுது பீப்புள் ப்ராசஸ் டெக்னாலஜி உங்கள் நிறுவனத்தை அடுத்து கொண்டு போகும். அதனால் நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக இதை வாங்கணும் அதை வாங்கணுன்றதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கரெக்டான ஆளை எடுத்து உட்கார வைங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஸ்னஸை அடுத்து கொண்டு போவாங்க. அவங்க கொண்டு போகிறாங்களா இல்லையான்றதை பார்க்குற ரிவ்யூ மட்டும் ஒரு மென்டார் ஒரு அட்வைஸர் கூட வச்சுக்கோங்க. மாதம் அவங்களோட உட்காந்து ரிவ்யூ பண்ணுங்கள். நம்ம இதான் பேசுகிறோம் போன மாதம், இப்போ இது பண்ணியா இல்லையா, உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், என்ன இஷ்யூஸ் இருக்குது,
அதுக்கு 2 டூல், ஒரு வேர்டு இருக்குது சொல்லிடுறேன். அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சூப்பராக செய்யலாம். ஒன்று, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேளுங்க உங்கள் எம்ப்ளாயிஸ் கிட்ட. அந்த ப்ராப்ளத்தை ரிமூவ் பண்ணுற ஒரே வேலை தான் ஓனரோட வேலை. எனேபிளராக இருங்க, பிளாக்கை ரிமூவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பி an enabler and remove the blocks of your employees' challenges. ஆட்டோமேட்டிக்லி உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு தானாக போயிடும். நன்றி, வணக்கம்.